வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம்ஒர்க் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ டெவலப்மெண்ட் கிட் ஃப்ரேம்ஒர்க். இந்த ஃப்ரேம்ஒர்க் நம்ம யூஸ் பண்ணி பைத்தான்லேயோ அல்லது .NET அப்ளிகேஷன்லேயோ நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஏஐ ஏஜென்ட் இல்லைன்னா மல்டி ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்னா என்ன? இந்த ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்குங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்ஒர்க் தான் வந்து ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க். நீங்கள் சிமாட்டிக் கர்னல் அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆட்டோஜென் அப்ளிகேஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த எஸ்டிகே கிரியேட் பண்ண டீம் தான் வந்து இந்த ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்க்குறது வந்து என்னென்னா ஏஐ ஏஜென்ட். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஏஐ ஏஜென்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். பட் எகைன் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்எல்எம் ஏஜென்ட் பேஸ்டு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம யூசர் இன்புட் கொடுப்போம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணும். நம்ம ரியல் டைம் டேட்டா ஃபெச் பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ் இல்லை MCP இன்டகிரேஷன் சர்வரை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து லைவ் டேட்டா வந்து ஃபெச் பண்ணலாம். இந்த லைவ் டேட்டா கான்செப்ட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசூர் ஓப்பன் ஏஐ ஆர் ஓப்பன் ஏஐ ஆர் அசூர் ஏஐ, இந்த மாதிரி வந்து ஏஐ மாடல் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணி வந்து இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். இப்போ மைக்ரோசாஃப்ட்னா அசூர் ஓப்பன் ஏஐ பேஸ் பண்ணியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேட்டா ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு சர்வீஸ் எது இருந்தாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போது ரைட் சைட் பார்க்கும்போது ஒர்க் ஃப்ளோ கான்செப்ட். இந்த ஒர்க் ஃப்ளோ இதோட கான்செப்ட் என்னென்னா மல்டி ஏஜென்ட், அப்புறமேட்டு ஃபங்க்ஷன்ஸு கோஆர்டினேட் பண்ணும். ஒரு பவர்ஃபுல் வேல வந்து கிராஃப் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோவாக வந்து இது நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து ஆட்டோஜென்னோட கான்செப்ட் ஆக்சுவலாக. இது இதை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் இல்லை மல்டி ஸ்டெப் டாஸ்க் எதுவும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி ஏஜென்ட் கோஆர்டினேஷன், நெஸ்டிங் ஆஃப் ஏஜென்ட், செக் பாயிண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இது அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து லாங் ரன்னிங் ப்ராசஸ் எதுவும் ரன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ செலக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அவைலபிலிட்டி ஃபார் ஏஜென்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஹியூமனையும் வந்து நம்ம லூப்பில் கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு எதுவும் ஒரு டாஸ்க்கு டிசிஷன் எடுக்கணும், அது வந்து ஏஜென்ட்டால் எடுக்க முடியாது. ஹியூமன் நம்ம ஆஸ் எ யூசர் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்ம ஹியூமனை புல் பண்ணலாம். ஸோ ஹியூமனுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணணும். ஹியூமன் பேஸ்டு இன்புட் எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனையும் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த ஆட்டோஜென். ஓகே, சரி, எதுக்கு நான் வந்து இந்த ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்? ஏற்கனவே சிமாட்டிக் கர்னல் இருந்துச்சு, ஆட்டோஜென் இருக்குது. நான் எதுக்கு ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க் புது ஃப்ரேம்ஒர்க் வந்து நான் எதுக்கு லேர்ன் பண்ணணும், இல்லை நான் எதுக்கு என்னோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்கு எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேம்ஒர்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமாட்டிக் கர்னல்லையும் ஆட்டோஜென் இதுதான் வந்து பேஸ் ஆஃப் த ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க். அது ஆன் டாப் ஆஃப் தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா சிமாட்டிக் கர்னல். ஸோ இந்த சிமாட்டிக் கர்னல் அப்ளிகேஷன் எஸ்டிகே யூஸ் பண்ணி ஏ அப்ளிகேஷன் வந்து என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், த்ரெட் பேஸ்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு, டைப் சேஃப்டி, ஃபில்டர், இதெல்லாம் ஒரு கான்செப்ட் இந்த எஸ்டிகேல. டெலிமரி, மாடல் சப்போர்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் சப்போர்ட், இதை யூஸ் பண்ணி நம்ம சிமாட்டிக் கர்னல் வந்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணோம். இப்போது ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க் வந்து பேஸ் வந்து சிமாட்டிக் கர்னல் எஸ்டிகேயும் வந்து ஒரு பார்ட். ஸோ இந்த ஃபியூச்சரும் வந்து ஏஜென்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ரைட் சைட் பார்க்கும்போது வந்து ஆட்டோஜென்ங்கிறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், சிம்பிள் ஏஜென்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், சிங்கிள் ஏஜென்ட் ஆர் மல்டி ஏஜென்ட் பேட்டர்ன் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதில் ஜென்ரேட் பண்ணலாம். ஏஜென்ட் கொலாபரேஷன், ஒரு ஏஜென்ட்டுக்கும் இன்னொரு ஏஜென்ட்டுக்கு கம்யூனிகேஷன், இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து நம்ம ஆட்டோஜென் பேஸ் பண்ணியும் நம்ம எழுதலாம்.
இப்போது இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து உள்ளே வருது. ஸோ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிமாட்டிக் கர்னல் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஆட்டோஜெனில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக ஒரு ஏஜென்ட் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணும்போது, இப்போ சிமாட்டிக் கர்னலில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவும் மிஸ் ஆயிருக்கு. அது ஆட்டோஜெனில் வந்து எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து ப்ரீவியஸாக வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இது தனி ஃப்ரேம் ஒர்க்கு, இது தனி ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம கோஆர்டினேட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போது ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கு பேஸ் கிரியேட் பண்ணதுனால ஆட்டோஜென் ஃபீச்சர்ஸும் வந்து சிமாட்டிக் கர்னல் ஃபீச்சர்ஸும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு யூனிஃபைடு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மல்டிஜென் ஒரு ஃப்ளோவும் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் கிளிம்ஸ் தான், ஒரு ஐடியா தான். ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்னா எதுக்காக புதுசாக ஒரு ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஏஜென்ட் அப்ளிகேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு மூவ் ஆகும். ஒரு சிம்பிள் ஏஜென்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் எந்த பைத்தான் ஐடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக் ஷூர் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த பிப் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதான் கமாண்டு பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சர்வீஸ் ஏஐ சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து இங்கே என்ன கொடுக்கணும். நான் அஷூர் ஓப்பன் கிளைண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அஷூர் ஓப்பன் கிளைண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் கிளைண்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பாஸ் பண்ணணும், என்னோட அஷூர் ஓப்பன் போர்ட்டலோட கீ, எண்ட் பாயிண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் நேம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணணும். இது பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அஷூர் ஓப்பன் சாட் கிளைண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆன பிறகு இங்கே தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஏஜென்ட் கிளைண்ட் அஷூர் சாட் கிளைண்ட் டாட் கிரியேட் ஏஜென்ட். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் எல்லாமே. பட் நம்ம பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனும் நேமும் வந்து ஆல்வேஸ் வந்து பாஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த ஏஜென்ட்டோட பர்பஸ் நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட். இதில் நேம் செட் பண்ண போகிறேன். என்னோடய ஏஜென்ட் நேம் வந்து ஹலோ ஏஜென்ட். ஸோ ஒன்ஸ் செட் பண்ண பிறகு ஏஜென்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஏஜென்ட் வந்து ரன் பண்ணும். என்னோடய ப்ராம்ப்ட் என்னோடய இன்புட்டை பாஸ் பண்ணும். அப்புறமேட்டு இது வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன், அசிங்க் டெஃப் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெஸ்பான்ஸ் வெயிட் ஏஜென்ட் கிளைண்ட் டாட் ரன். என்னோட மெசேஜ் டிஃபால்ட் என்ன பண்ணுறேன், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இந்த ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ இந்த மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் வர டேட்டா வந்து டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ மெயின் மெத்தட் அசிங் ஃபங்க்ஷனாக ரன் பண்ணுறேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷனை இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரன் பண்ணும்போது இந்த மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகும். என்னோட ப்ராம்ப்ட் பாஸ் ஆகும், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜென்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஏஜென்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஏஜென்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, ஐ எம் டூயிங் வெல் தேங்க்ஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஏஜென்ட். ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறோம். அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது, ஐ எம் டூயிங் வெல் தேங்க்ஸ். ஸோ இதுதான் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இதோட இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான். இந்த அப்கமிங் வீடியோஸ்லேருந்து ஒவ்வொரு கான்செப்டாக வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்.